வெளியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே. ஐயோ, இந்த பக்கம் ரெண்டு லீட் ஹீரோயின்ஸ், இந்த பக்கம் ஒரிஜினல் லைஃப் ஹீரோயின்ஸ். வாட் அ லைஃப் இல்ல. முன்னாடி குழந்தை வேற. ஸ்ருதி, ஸோ இந்த ஒரு பொசிஷனுக்கு ரியோ வரணும் அப்படின்னு ரியோ ஆசைப்பட்டதை விட ஜாஸ்தியாக அவங்க பார்ட்னர் தான் எப்பவுமே கண்டிப்பாக வந்து ஆசைப்பட்டாங்க. பார்ட்னர் நம்மளோட ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்றத எல்லா பாட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். வந்தாச்சு, அதோட இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த மொமெண்ட். திடீர்னு ஸ்டேஜ் வருஷம்னா எனக்கு என்ன பேச தெரியல, பட் பயங்கர ஹாப்பி. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்தே ரியோ பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். இந்த படம் பயங்கர இதோட ரிலீஸ் ஆகும்போது அதோட இம்பேக்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவன் ஃபஸ்ட்லேருந்தே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். அதுக்காக ஒரு 2 years ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே தான் இருந்தது, வேறு எதுவுமே யோசிக்கல, ஃபுல்லாக இந்த படத்துக்குள்ளேயே தான் இருந்தது. ஸோ இப்போ அதுக்கான ரெக்கக்னிஷன் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரியோட லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த மாதிரி வெக்ஸான டைம்லலாம் வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க? அது எப்படி நானே என்னை பற்றி பெருமையாக பேசிக்கிறது ஒரே நிமிஷம், அது நான் சொல்றேன். இந்த படத்து மேல ரியோனை வச்சிருக்க நம்பிக்கை எந்த அளவுக்கோ அதுக்கு ஈக்குவல் அவங்களும் வச்சிருந்தாங்க. என்ன காரணத்துக்கு சொல்றேன்னா, நான் படம் பண்ணும்போது என் கண்டென்ட் அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு, அது பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது. நான் வெளியே எங்கேயும் சொன்னதில்லை இதுவரை. நாங்க என்ன மாதிரி மேக்கிங் இருக்குன்னு தெரியாதுல. இப்போ போய் யாரா இருந்தாலும் போய் ஒரு மேக்கிங் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அண்ணன் நம்ம ஒன்று பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. அண்ணி தான் ஒரு 3 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா எனக்கு கொடுத்தாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் ஆக்சுவலா அண்ணி தான். இது ஒரு அன்னோன் ஃபேக்டா இருக்கு. ஓகே, ஸோ அண்ணன் நம்புறதுக்கு ஈக்குவலாக அவங்க நம்புறனால தான் அப்படி அந்த பாண்டு தான் இங்கே இருக்கிற எல்லாமே. எங்களை நம்பி அந்த இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சது. ஸோ என்னோட ப்ரொடியூசர் ஸ்ருதியவா நம்ம லாஸ்டா ஸ்டேஜ்ல ஏற்றிருக்கோம். எஸ், ஸோ இவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்ல பாப்பாவும் வந்து கூட இருக்காங்க. பாப்பாவோட பேர் என்ன? ரித்தி பாப்பா, ஹாய். ஹாய் அப்படின்னு ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டாக இருக்கு. ஸோ அப்பாவோட படம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ஆத்தாடி, நல்ல வேலை மைக்கு கொண்டு போய் நான் கொடுத்து பல்பு வாங்கியிருப்பேன். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே, கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுதே, வெளியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே. ஐயோ, இந்த பக்கம் ரெண்டு லீட் ஹீரோயின்ஸ், இந்த பக்கம் ஒரிஜினல் லைஃப் ஹீரோயின்ஸ். வாட் அ லைஃப் இல்ல. முன்னாடி குழந்தை வேற. ஸ்ருதி, ஸோ இந்த ஒரு பொசிஷனுக்கு ரியோ வரணும் அப்படின்னு ரியோ ஆசைப்பட்டதை விட ஜாஸ்தியாக அவங்க பார்ட்னர் தான் எப்பவுமே கண்டிப்பாக வந்து ஆசைப்பட்டாங்க. பார்ட்னர் நம்மளோட ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்றத எல்லா பாட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். வந்தாச்சு, அதோட இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த மொமெண்ட். திடீர்னு ஸ்டேஜ் வருஷம்னா எனக்கு என்ன பேச தெரியல, பட் பயங்கர ஹாப்பி.